போகிக்கு ரெடி பண்ணியிருக்கீங்க. என்னது அது? அழகா இருக்குது. போகி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா நிறைய விஷயங்களை எரிக்கிறோம். ஆ. ஸோ போகி அப்படின்றது நம்மளோட கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு நாள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பழையன கழிதல் புதியன புகுதல், இதை தான் வந்து போகி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யூஸ் பண்ண ஆடைகள், அந்த ஆடைகளை எரிக்கணும். ஏன் எரிக்கணும் அப்படின்னோம்னா, நம்ம நல்ல காரியத்துக்கும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிருப்போம், ஒரு அசம்பாவிதத்துக்கும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருப்போம். சில பேர் அதை பார்த்து ஏங்கியிருப்பாங்க, சில இது கிழிஞ்சிருக்கும், அதை தச்சு போட்டிருப்போம். அந்த நேரம் நமக்கு வாங்குறதுக்கு சூழ்நிலை இல்லைன்னு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸு, பாய், தலைக்காணி இதெல்லாம் எரிக்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டயரு, பிளாஸ்டிக் இதெல்லாம் போட்டு எரிச்சு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி இல்லாமல் இது பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பனை மரத்தினால பண்ணது. இது பனை மரத்தில் பண்ணது. கந்திஷ்டியை போக்கக்கூடிய எந்திரங்கள், கந்திஷ்டியை போக்கக்கூடிய பொருட்களை தான் இதில் வச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு மந்திரம் கொடுப்பாங்க. நம்ம வீட்டு ஆட்களை காலையில் நிற்க வச்சு கிளாக் வைஸ் 9 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 9 டைம்ஸ் சுற்றிட்டு இதை எரிச்சா மட்டும் போதும். இதை மந்திர ஒரு கொடுத்து பந்தனம் பண்ணியிருக்காங்க. அதாவது கயிறை வச்சு கட்டியிருக்கிறது பந்தனம்னு பேர். ஸோ இதுக்குள்ள அதுக்கான தன்மை இருக்கும். இது வந்து போகிக்கு எரிக்கலாம். இல்லை போகி அப்போ என்னால் எரிக்க முடியல, ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு கையில் ரிசீவ் ஆகலை, அதுக்கப்புறம் தான் ரிசீவ் ஆச்சுன்னு சொன்னோம்னா இதை வீட்டில் மாட்டி ஒரு இடத்துல வச்சிடலாம், இப்படி ஓரமாக. அடுத்த போகிக்கு எரிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு இதோட தன்மை இருக்கும் இருக்குது. இப்போ வந்து நிறைய பேருக்கு இங்க வந்து இவ்வளவு தூரம் இருந்து நாங்க வாங்க முடியலன்னா ஆன்லைன்ல நீங்க நமக்கு வெப்சைட் இருக்குமா, வெப்சைட் இருக்கு, www.sistioli.com அப்படின்ற வெப்சைட் இருக்கு. நம்மளோட ஷாப் நம்பருக்கு அவங்க காண்டாக்ட் பண்ணி என்னோட பிரச்சனை இதுதான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பிரச்சனைக்கான பொருட்களை போட்டோ எடுத்து அதோட ரேட்டோட அனுப்புவோம். பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு அவங்க அட்ரஸை கொடுத்தாங்கன்னா கொரியர் பண்றோம். சூப்பர். ஸோ எல்லாத்துக்குமே இங்க வழி இருக்குமா. நேர்ல வந்தா நிறைய பிரச்சனைக்கான தீர்வு பார்க்கலாம். ஆன்லைன்ல என்னால் நடக்க முடியாது, வர முடியாதுன்னா ஆன்லைன்லையும் தீர்வு பார்க்குறாங்க. எதனாலனா நிறைய கஸ்டமர் எனக்கு ஆன்லைன்ல நிறைய வாங்கியிருப்பாங்க. நேரில் வரும்போது சார் நான் தான் சார் அந்த கஸ்டமர், இப்போ நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிற கஸ்டமர். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதங்களே கிடையாது. இஸ்லாத்தில் இருக்கிறவர் கூட இப்போ சமீபத்தில் வந்து ஃபேஸ் ரீடிங் பார்த்துட்டு அதில் நான் ஆல்ரெடி பொருள் வாங்கிட்டேன் சார், இப்போ இன்னும் நான் நல்லா வரதுக்கு என்ன பொருள் இருக்குன்னு கேட்டு வாங்கிட்டு. சூப்பர் சூப்பர். அப்போ எல்லாத்துக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஆன்மீக மெடிக்கல்ன்றது கரெக்டாக இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது. தீர்வு வந்து இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் நல்லா இருக்கணும்னா மறக்காமல் மறைமலை நகரில் இருக்கிற சிஸ்டிஓலிக்கு வாங்க. பாலாஜி இருக்கார். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு முறையாவது வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம்.